குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்ச் மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்மராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் உங்களுடைய பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்க போகுது, கணவன் மனைவி உறவு, திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகுமா, திருமண வாழ்க்கையை பற்றின விவரங்கள், வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குமா, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா, ப்ரொமோஷன், இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நம்மளுக்கு நடக்க காத்திருக்கா, கடன் தொந்தரவுகள் நீங்குமா, கடன் கேட்குற இடத்துல கிடைக்குமா, கடன் கட்ட முடியுமா, தொழில் சம்மந்தமான விஷயங்களில் ப்ளஸ் மைனஸ் என்னென்னவெல்லாம் இருக்குது, ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களில் ப்ளஸ் மைனஸ் என்னென்னவெல்லாம் இருக்குது, படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், குழந்தை வளர்ப்பில் என்னென்ன விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டியது இருக்குது, எதெல்லாம் கவனமாக இருக்கணும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எப்போ கிடைக்குது, எப்போ உருவாகுது, ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சிம்மராசிக்கு பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் தான் பார்க்கணும். சிம்மத்திற்கு 11ஆம் இடத்துல போய் குரு பகவான் அமர்ந்திருக்கார், லாபத்தில் குரு. இப்போது ஓப்பனாக சொல்லப்போனால் சிம்மத்திற்கு ராசிலேயே கேது இருக்கிறார், 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி. இப்போ இத்தனை கிரக நிலைகள் நம்மளுக்கு கொஞ்சம் அன்ஃபேவராக இருக்கிற மாதிரி இருந்தாலும் 11ஆம் இடத்துல லாபத்தில், ஜெயஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில் போய் குரு பகவான் அமர்ந்திருக்காரு. அந்த குரு அங்கே அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயம். உங்களை காப்பாற்றிட்டு வர்றதே அந்த குரு பகவான் தான் வச்சுக்கோங்களேன். 5 கூடியவர் 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி அந்த குரு வக்ர நிவர்த்தி அடையுது. அப்போ இன்னும் பலமாகுது அந்த குரு. ஆல்ரெடி இந்த சனி ராகு கேதுக்களால் இருக்கக்கூடிய பாதிப்புகளை முழுமையாக ஜெயிக்கக்கூடிய ஒரு பலத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுத்துருவார். இப்போ அந்த பலம் இருந்தாலே போதுமே, பொருளாதார ரீதியான தொந்தரவுகள் இருந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய 2ஆம் அதிபதி தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் மார்ச் மாதம் 20ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார், ராசிக்கு 7ஆம் இடத்துல. இப்போ 2-11க்கு அதிபதி புதனாகவே ஆகி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறார். இப்போ பொருளாதார ரீதி எந்த விதமான குறைபாடுகளும் இந்த மாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இன்னும் கூடுதலாக சொல்ல போனோம்னா 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எந்த வழியில் வேணாலும் முயற்சி பண்ணலாம் சம்பாதிக்கிறதுக்கு. 20ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் அடக்கி வச்சுக்கணும், அவ்வளோதான். நான் வக்ரமாக இருக்கும்போது எக்ஸ்ட்ரீமாக ப்ளே பண்ணோம் அந்த புதனுடைய விஷயங்களெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அது பயங்கர சேட்ட கிரகம் புதன் தான் இருக்கிறதுலையே நவகிரகத்தில். ஸோ அப்படி வக்ரம் பெற்ற புதன் ராகு கூட இணைவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வருமானத்தை தடை பண்ணுறதில்ல, எல்லாமே ஓகே, நல்லபடியாக போயிட்டு இருக்குது. என்ன சொல்ல காப்பாற்ற முடியாது. காலையில் ஒன்று பேசுவோம், மதியானம் ஒன்று பேசுவோம், நைட் ஒன்று பேசுவோம். அப்புறம் நம்மளுக்கு பிடிச்சது தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா 2 கூடியர் வக்ரமாக இருக்கிற நான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பேன். முதல்ல பிடிச்சது நடக்கணும்னு நினைக்கிறது, 2வது 5 கூடியர் 11 இருக்கிறது, பிடிச்சது நடக்கணும்னு நினைக்கிறது, அதுவும் நடக்கும். நான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நினைப்போம். வக்ரமாக இருக்குது ராகு கூட. அப்போது சொற்களில், வார்த்தைகளில் கவனம் தேவை. பிடிவாதத்தை உங்களுடைய வார்த்தையிலேயோ சொல்லலையோ வெளிப்படுத்தாமல் இருப்பது நன்மை. அப்படி பிடிவாதத்தை வெளிப்படுத்தினாலும் சரி, அதே போல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், அப்போ ஒரு வாக்கு கொடுக்குறோம். ரொம்ப சோகமாக இருக்கிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம், அப்போ ஒரு சாபம் கொடுக்குறோம். இந்த 2மே ஆகாது. சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் எந்த ஒரு வாக்கையும் யாருக்கும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை செய்ய முடியாமல் போகும். அதனால் மன வருத்தம் தான் நம்மளுக்கு கடைசியில் மிச்சமாகும் அப்படிங்கிறத சொல்லுது. வருமான ரீதியாக பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் நாவடக்கம் அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, ரைட்டு. கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது சாமி அப்படின்னா பாருங்கள், ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு மட்டும் கிடையாது, சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இந்த மாத துவக்கத்துலேயே ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 25ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 8ல் தான் சுக்கிரன் இருக்குது. ஸோ சுக்கிரன் உச்சமாகுது.
ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரானா சுக்கிரன் உச்சமாகிறது உங்களுக்கு அன்ஃபேவர் தான். பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்களால் சில பல மனச்சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்கள்னால் வந்து வயசு ரொம்ப பெருசான ஆளுகள் கிடையாது. ஒரு 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களால் தான் தொந்தரவுகள் வர காத்திருக்கு. புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக உங்களை ஆடம்பரமாக காட்டிக்கிறதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதனால் ஆபத்துக்கள் தான் வருமே தவிர நம்மளுக்கு சௌகரியமான விஷயமாக அது மாறாது. அப்போது ஆடம்பரத்தை தவிர்த்து கொள்வது இந்த மாதம் உங்களை நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். சரி, ஓகே. கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்குது. அப்போ கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது வரும். ஏன்னா ஒரு கிரகத்தின் வலிமையை பொறுத்து அந்த கிரகத்தினுடைய குணாதிசயம் உங்களால் வெளிப்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை கட்டம் வெளிப்படும். காலையில் நல்லா இருப்பீங்க, மத்தியானம் சண்டை கட்டிக்குவீங்க, சாயங்காலம் சேர்ந்துக்குவீங்க, மறுபடியும் நைட்டு சண்டை ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்னதான நிரடல்களோட ஊழல்களோட தான் போகும். ஆனால் பிரிவினை அப்படின்னு ஏதாவது இருக்கா சாமி அப்படின்னு கேட்டால் 7 கூடிய ஒரு 8ஆம் இடத்துல இருந்தாலுமே 2ஆம் இடத்தையும் பார்க்குறார் அவர், 10ஆம் இடத்தையும் பார்க்குது, அதே நேரத்தில் 5ஆம் இடத்தையும் பார்க்குது. இப்போ 7-5 தொடர்பு ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக வந்து விடுகிறது. இப்போ 7-5 தொடர்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால பிரிவினை இங்கே அப்படிங்கிறது தவிர்க்கப்படுது. ஆனால் சின்னதான சண்டை சச்சரவுகள் மன வருத்தங்கள் வந்து போகும் இருக்கிறது தான். அது கூட இல்லைன்னா எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா? 4 கிரகம் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பப்போ டிசைனாக மாறிக்குவீங்க. நீங்களும் மாறிக்குவீங்க, வாழ்க்கை துணையும் மாறிக்குவாங்க. உங்களுடைய மூடுக்கு தகுந்த மாதிரி மாறித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நெட்டில் இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் முதல் 14 நாட்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல. அப்போ வாழ்க்கை துணைக்கு ஃபஸ்ட்டு 14 நாள் சப்போர்ட்டு, 2வது அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட்டு, வாழ்க்கை துணை அம்போன்னு விட்டுருவீங்க இந்த காலகட்டம். அவ்வளோதான், ரைட்? ஸோ அந்த மார்ச் மாதம் மிட்டுக்கு மேலே எக்கனாமிக்கலாக நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத கணவன் மனைவியை உட்காந்து பேசி யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது. ஏன்னா ராசி அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறார், சனியோடு சேர்றாரு இல்லையா? அப்படிங்கும்போது அந்த யோசனைகளெல்லாம் வரும். ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது மார்ச் 14க்கு மேலே அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடலாம். சரி, ஓகே. திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகுமா? கடுமையான முயற்சி தேவை. சிம்மத்திற்கு கடுமையான முயற்சி தேவை. எப்போ சாமி அப்போ நல்லது நடக்கும்? நாங்களும் என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கோம், பல வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போது மண்டையில் முடியெல்லாம் கொட்டி போச்சு, பூரா நரைச்சி போச்சு, நீ யார் பொண்ணு கொடுப்பாங்க அப்படிங்கிறதாகட்டும். பெண்களுக்குமே முடியெல்லாம் கொட்டி போச்சு, தோலெல்லாம் சுருங்கி போச்சு, நீ எங்கே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி முன்னாடியே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கங்கள்லாம் இருந்திருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் முடிவு கட்டுற விதமாக ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு திருமண யோகம் வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. இப்போதைக்கு ஏதாவது அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது, அதுக்காக முயற்சி பண்ணலாம்னா கண்டிப்பாக இப்போ முயற்சி பண்ணுங்கள். இப்போ முயற்சி பண்ணால் தான் ஜூன் ஜூலையில் நடக்கும். இப்போவே நம்ம முயற்சி பண்ணாமல் ஜூன் ஜூலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னா குரு கீழே வர்றவரை டப்பக்குன்னு வக்ரமாயிருவார். வக்ரமாயிரு முதல்ல அஸ்தமனமாகும் கீழே வந்த குரு, அதுக்கப்புறம் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் அந்த மாதம் ஃபுல்லாக அஸ்தமனத்துலேருந்து அப்புறம் நிவர்த்தி ஆகி வருவார். அதுக்குள்ளே கேது மேலே வரும். அந்த ஷார்ட் டைம் தான் இருக்குது உங்களுக்கு சிம்மத்துக்கு அந்த திருமண வாழ்க்கையை நம்மளுக்கு சாதகமாக அமைச்சிக்கிறதுக்கு. அப்போ ஜூன் மாதத்துக்கு மேலே அதுக்குண்டான கரெக்டான டைம் பீரியட் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு போய் அதுக்குண்டான முயற்சிகளை செய்யும்போது தான் அப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிங்க. உங்களுடைய சுயஜாதகத்தில் என்னமோ 7ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தி 2 கூடியவருடைய தசாபுத்திகளெல்லாம் வரணும், வந்தால் தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கோச்சாரம் நம்மளுக்கு அனுமதிக்கும் போது தசாபுத்திகளில் எந்த ஃபேவரான ஒரு சூழல் இல்லைனாலும் கோச்சாரம் ஓரளவுக்கு அனுமதிக்குது, நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு அது நடந்துடும். ஸோ அதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி வைக்கணும் அப்படிங்கிறது. தசாபுத்தி அனுமதிச்சுன்னா நீங்கள் வேணான்னு சொன்னாலும் பிடிச்சி கட்டி வச்சுருவாங்க. கோச்சாரம் அப்படிங்கிறது முயற்சி பண்ணால் தான் நம்மளுக்கு நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி முயற்சி எடுங்க, கண்டிப்பாக ஜூன் ஜூலைக்கு மேலே நடக்கும். இப்போ இருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, சரி. வேலை வாய்ப்புகள், வேலையில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா 6ஆம் இடம் தான் வேலை. அந்த 6ஆம் அதிபதி போய் சனி பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. வேலையுமே குதிரை கொம்பாக தான் இருக்கும். முதல்ல நம்ம செய்கிற வேலையை தெளிவாக நீட்டாக செய்யணும்னு விருப்பப்படுவோம். வேலையை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் அதை செய்ய முடியாமல் போகும். சரி, வேலை தான் இப்படி ஆகிட்டு இருக்குது, வேலையில் எது எடுத்தாலும் பிக்கல் புடுங்களாகவே இருந்துகிட்டு இருக்குது. சரி, தொழிலாவது ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையை கொடுக்கும். அது புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் பிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதனாலேயும் நம்மளுக்கு லாஸ் தான் ஆக போகுது. ஏன்னா 8ல் போய் சனி இருக்கிறாரு, அஷ்டம சனி.
அப்போது இப்போ கோடி ரூபாய் நீங்கள் வந்து போட்டிங்கனாலும் அஷ்டமத்துலேருந்து பாக்கி இதுக்கு போகிறதுக்குள்ள அந்த கோடி ரூபாய் தொலைச்சிடுவீங்க. ஏன்னா சனி அப்படி ஒரு வேலையை செய்வார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 6 கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார், பெரிய கூட இருக்கணும் ஏமாற்றிட்டு போயிடுவான். அப்போது புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ரெண்டாவது வந்து இருக்கிற வேலையை இருக்கிற மாதிரியே பார்த்துக்கிடணும். அதை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு என்ன வழியோ அதை செய்துக்கணும். அப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு எதுவும் வழி இல்லாத பட்சத்தில் சிவனேன்னு இருக்கிறது நல்லது. முடிந்த அளவு உங்களுடைய ஒர்க்லோட குறைச்சிக்குங்க. இல்லைன்னா பின்னாடி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். சரி, எவ்வளோ நாளைக்கு சார் இந்த போராட்டமான மனநிலைமை இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஜூன் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆவீங்க, கண்டிப்பாக ரிலாக்ஸ்ட் ஆவீங்க. ரைட், ஓகே. வேலையில் ஓகே. கடன் தொந்தரவுகள் அப்படின்னா கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. என்ன கேட்டால் 6ஆம் அதிபதி 8ல் இருந்ததுன்னா இனிமேல் கடன் வாங்காதீங்க, உங்கள் பேரில் கடன் வாங்காதீங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஏன்னா இருக்கிற கடனை பெருசு படுத்திருக்கிறதும் பார்க்குறீங்களே தவிர கடன் அடைக்கிறதுக்குண்டான வழியை நீங்கள் தேடல இந்த காலகட்டம். அப்போ மேலும் மேலும் கடன் வாங்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃபர் சைடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு பேசிட்டோம். வேலை இல்லாமல் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க சிம்மராசி. வேலைன்னா என்னங்கிறத உணர்த்தியிருக்கும் இந்த காலகட்டம். சரி, சுயதொழில் பண்ணக்கூடியவங்களுக்காக நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் பாருங்கள். சுயதொழில் அப்படிங்கும்போது 10ஆம் இடம், 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் போய் 8ஆம் இடத்துல உச்சமாகிறார். முதல் 25 நாட்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி மீன ராசிக்குள்ளே போனார்னா மார்ச் 25 வரைக்கும் சுக்கிரன் உச்சமாக தான் இருக்குது. அப்போது தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது கண்கூட மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சைலண்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருப்பீங்க. மார்ச் 25க்கு மேலே அந்த சுக்கிரனுடைய நகர்வு அப்படிங்கிறது 9ஆம் இடத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துகிறது. சுயதொழில் பண்ணுறவங்க என்னதான் அஷ்டமச்சனியாக இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக சமாளித்து வந்துடுவீங்க. மார்ச் 25க்கு மேலே நல்லாவே அந்த சூழ்நிலை மாறுது. ஸோ ரொம்பவே நல்ல டைம் தான் சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு. முக்கியமாக முன்னாடியே சொன்னது போல் புதிய மாற்றங்கள் ஏதும் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏதாவது புதுசாக இதை பண்ணுறன்னு மாற்றம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான அவசியம் நம்ம பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. மாற்றங்களை தவிர்க்க வேண்டிய மாதமாக இது பார்க்கப்படுகிறது. சரி, ஆரோக்கியம். லக்னத்திற்கு ராசிக்கு சிம்ம ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறக்கூடாது விருச்சகம். விருச்சகத்தின் அதிபதி 7ஆம் இடத்துல ராசியை பார்க்க ராகுவோட. தேவையில்லாமல் டென்ஷன் ப்ரெஷர் மட்டும் ஆகாதீங்க. கைகால் மூட்டு வலிகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில நபர்களுக்கு வந்து சின்னதாக விபத்து காயங்கள் ஏற்பட்டு ரத்தங்கள் வருவதற்கு, முக்கியமாக பல்லு அடிபடும், பல்லு ரத்தம் வர்றது, ஷோல்டரில் அடி வர்றது, ஷோல்டர் ரத்தம் வர்றது, விரல்களில் ஏதோ ஒரு வகையில் கையிலேருந்து உடம்புலேருந்து ரத்தம் வெளியில் போகணும் அப்படிங்கிறது கட்டது சிம்பிளாக சினுசாக சுயஜாதகப்படி செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரமோ ராகுவோட தசாபுத்தி அந்தரமோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அது பெரிய லெவலில் பாதிக்கும். ஸோ அப்போ வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுடைய மன சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்கள கைட் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பரபரப்பாக இருப்பாங்க, அமைதிப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயமும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. குழந்தைக்காக முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டோம்னா, குழந்தைக்காக முயற்சி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத பார்க்கும்போது மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே குழந்தைக்கான முயற்சிகள் பண்ணலாம். மருத்துவ செலவுகள் எதுவும் இல்லாமல் மருத்துவம் பார்க்காம ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு புத்திரப்பேறு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கி தரும். அதில் ஒன்றும் குறையில்லை. ஸோ கொஞ்சம் சேஃபர் சைடு தான் இருக்குது அந்த விஷயம். அதே போல் ஹவுஸ் ஒய்ஃப்க்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா, உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து தான் மைண்டு வந்து டிசைனாக மாறிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப வேகமாக இருப்பீங்க, ஒரு நாள் ஸ்லோவாக இருப்பீங்க, ஒரு நாள் வந்து ரொம்ப கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படியே ஒரு நாள் பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போவீங்க. இப்போ மல்டிபிள் கேரக்டர்ஸ் இந்த மாதம் உங்கள்கிட்ட பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம கோவப்படும் போது அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோவப்படுறதுனால நம்மளுக்கு எதுவும் நல்லது நடந்துட போகிறதில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள், போதுமானது. முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னா மார்ச் மாதம் 17, 18, மார்ச் 3 நாள், இந்த 4 நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இல்லைன்னா அதிக செலவுகளையும் அலைச்சலையும் நஷ்டத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிடும். மற்ற நாட்களெல்லாம் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு பாதிக்க போகிறது கிடையாது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு முருக வழிபாடு செய்துட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜீவசமாதி வழிபாடும் செய்யலாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் போல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்குளமுடன். திருச்சிற்றம்பலம்.